வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 10ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன் உச்சம், சனி இருக்கார், ராகு இருக்கார். அற்புதமான காம்பினேஷன். தொழிலில் எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். சாதகமான சூழல்கள் ஏற்படும். ஒரு தமாஷா சொல்லுவாங்க, வாட் யூ வாண்ட் டு பிகம்னு கேட்டாங்களாம். அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் மேன் சொல்கிறது என்னென்னா, உங்கள் சீட்டில் நான் உட்காரணும் சார் சொல்கிறானாம். அதாவது அவர் தான் எம்டி. அந்த அளவுக்கு அசாத்தியமான கான்ஃபிடென்ஸ். அதனால் அதே மாதிரி சொல்லிடாதீங்க, அவன் பயந்துருவான், என் சீட்டுக்கு ஆபத்தால். பட் உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் தொழிலுக்கான ஒரு இது ரொம்ப நன்னா இருக்குது. பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னு வைங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டிய கடன் வசதி, எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது அப்படியே நடக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ளே எப்படி இருக்கும்னா ஒரே ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணோம், தேவையில்லாமல் ஒய்ஃபுக்கு ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசுவாங்க. அதனால் நல்ல பையனாக சத்தமே இல்லாமல் ஒய்ஃப்ட்ட நடந்துக்கிறதுக்கு பழகிங்க, அது நல்லது. இல்லைனா அனாவசியமான ஆர்குமெண்ட்ஸ் முதல் 15 நாளைக்கு அது அப்புறம் மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸ் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. அதில் 7ஆம் தேதி கூடுதல் சிறப்பு. உங்கள் ராசிநாதன் 11ஆம் வீட்டுக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு வரார். நல்ல ஆரோக்கியம், செயல்திறன், எதையுமே முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாத்தையுமே நிறைச்சி தரும். பிரமாதமான காலம் இது. இதுக்கப்புறம் 15ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குரு உங்கள் ராசிக்குள்ளே வரார். சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்குள்ளே வரார். ராகுவும் கேதுவும் 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. ராகுவும் கேதுவும் 19ஆம் தேதி பயிற்சியாக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் வீட்டிலும் வருகிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்யும் அப்படின்னா, ராகு 9ல் இருந்தால் வெளிநாட்டு சம்பந்தமாக பல விஷயங்கள் நடக்கும். கேது 3ஆம் வீட்டில் இருந்தால் அசாத்தியமான தைரியம் இருக்கும். அப்போ இந்த காம்பினேஷன் நல்லது. ராகு கேது மாற்றமும் நல்லது. அதுபோக சுக்கிரனானவர் 10ஆம் வீட்டில் உச்சமாகவே இருக்கிறார். இந்த மாதம் முழுக்க 31ஆம் தேதி தான் அவர் மாறுறார். இதில் 23ஆம் தேதி ஒரு சின்ன பயிற்சி, அதாவது புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்குள்ளே வரார். இந்த ஒரு மாற்றங்களால் என்ன ஆகும், செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா அது கைகூடும். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு பெரிய பேர் புகழ் உண்டாகும். அதனால் உங்களுக்கு உயர்வும் ஏற்படும். வேலையே இல்லை எனக்குன்னா வேலை கிடைக்கும். ரொம்ப ஒரு ப்ராஸ்பெக்டிவ் மந்த் ஃபார் டெவலப்மெண்ட்ஸ். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எப்படிப்பட்டதாக வேணால் இருக்கலாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தொழில் ஆரம்பிக்க முடியும். புதுசாக நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு போக முடியும். ஸோ எல்லா விதத்துலேயும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலம். வயதான தாய் தந்தையினர் இருந்தால் கொஞ்சம் அவங்க ஹெல்த்தில் அக்கறை காட்டுங்க. ஏன்னா 10ஆம் வீட்டில் சனி இருப்பதால் வயதானவர்கள், கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது அவசியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக 100க்கு 85 மார்க் தரலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லபடியாக அதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ஒரு காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.